ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் கருவாடு தொக்கும் முட்டைக்கோஸ் சாப்பாடும் செய்ய போறோங்க. அதுக்கு முதல்ல குட்டி கருவாடு ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். அது தண்ணிக்குள்ள போட்டுட்டு அதுல இருக்க குப்பை செதில் எல்லாம் வர்றதுக்காக கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. இப்போ ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பொடி பொடியா நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விடுவோம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. பெரிய வெங்காயத்துக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கருவாட்டிலேயே உப்பு இருக்கும், அதனால வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் அளவான உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஆல்ரெடி நான் 3 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். அந்த 3 தக்காளியும் சேர்த்திக்கலாங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது நல்லாவே எண்ணெயில் வதங்கி வரட்டும். வெங்காயமும் தக்காளியும் ஒன்னோட ஒன்று மெர்ஜாகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க இந்த எண்ணெயிலேயே. அதுக்குள்ள நாம் அந்த கருவாடை சுத்தப்படுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நல்லாவே எண்ணெயில் வதங்கிருச்சு. வெங்காயமும் தக்காளியும் ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் சுத்தப்படுத்தி வச்ச கருவாடை இந்த தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ சுத்தமாக நீட்டாக கழுவி வச்சுருக்கேன்னு. நம்ம அந்த கல்லுப்பு மஞ்சள் போடும்போது அந்த மண் தூசி ஏதாவது இருந்ததுன்னா எல்லாமே போயிருங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் அலசி எடுத்தோம்னா இப்படி நமக்கு சுத்தமாக கிடச்சிடும். நம்ம சாப்பிடும்போது மண் மாதிரி இருக்காது, இடையில மண் கல் மாதிரி தட்டுப்படும்ல, அது மாதிரி தட்டுப்படாமல் நல்லா இருக்கும். இது மாதிரி அலசி எடுத்த கருவாடை நாம் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுவோங்க. கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதுங்க. கிளறி விட்டு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சோம்னா கருவாடு தொக்கு நமக்கு ரெடிங்க. கருவாடு ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காதுங்க. எங்கள் வீட்டில் என்னோட பாவா கருவாடு சாப்பிட மாட்டாங்க. நானும் என் பையனும் தான் கருவாடு சாப்பிடுவோம். அதனால தேவைப்படும் போது அளவாக ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கி நீட்டாக செஞ்சுக்குவோம். இப்போ மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா பாருங்கள், இப்போ நமக்கு கருவாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது நம்ம சாம்பார் சாதத்துக்கு, அப்புறம் என்னது வெரைட்டி ரைஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகுங்க. அப்படி இல்லைன்னா வெறும் வயலில் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாங்க. கருவாடில் நிறைய சத்துக்கள் இருக்குது. உங்களுக்கு கருவாடு பிடிக்கும்னா நீங்களும் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளுங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க. இப்போ முட்டைக்கோஸ் சாதத்துக்கு நம்ம வணக்கிக்கலாங்க. ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நான் ஏற்கனவே கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேங்க முட்டைக்கோசு. அந்த முட்டைக்கோசையும் இதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா வணக்கி விடுவோம். எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். காயே சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். சிம்மில் வச்சு நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கலர் மாறுங்க. நல்லா கலர் மாறி வரும்போது இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு இந்த காய் வேக தேவையான அளவு தண்ணி இப்போ சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்திட்டு நம்ம மூடி வச்சுருவோங்க. இதை கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். முட்டைக்கோஸ் சாப்பாடு எப்படி செய்வோம்னா, எப்பயும் முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி செஞ்சுட்டு சுடு சாதத்தை வடித்து அதில் போட்டு நம்ம கிளறிடலாங்க. இப்போ காய் வெந்துருச்சு. தேங்காய் பூ சேர்த்திக்கலாங்க. தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டுட்டு இறக்கிடலாங்க. பாருங்கள், காய் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சாதம் போட்டு கிளறி டிஃபனுக்கு எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், கிளறி இருந்து நான் காட்டல. கிளறி முட்டைக்கோஸ் சாதம் டிஃபனுக்கு எடுத்து வச்சிட்டேங்க. கருவாடு தொக்கு தொட்டுக்கிறதுக்குங்க. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குங்க, இன்னொரு டிஃபனில். அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் மெனு. நைட்டுக்கு எப்பயும் போல் தோசையோ சப்பாத்தியோ செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.